Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். So in the video we are going to look at the past year NEET questions from the first chapter in chemistry, some basic concepts of chemistry. இதில் we will try to make it into different parts. ஏன்னா எல்லா questions நம்ம ஒரே வீடியோல கவர் பண்ணாம we will try to cover it in I think இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா we will have like 3 parts வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? So this is the part 1. So கண்டிப்பா those who are watching this video, right, நீங்க அந்த part 2 part 3 நீங்க go through பண்ணுங்க so that ஒரே ஷாட்ல you can complete all the questions from this particular chapter. ஓகேவா? so but இந்த questions go through பண்றதுக்கு முன்னாடி நம்ம NEET mentor channel இல்லனா concept digitalல wherever you are following this, right, கண்டிப்பா it will be really helpful. நீங்க அந்த chapter related-ஆ ஒரு quick review lecture ஆகட்டும் or even if possible நீங்க detailed lecture videos go through பண்ணா you will be in a much better position to go through this video. அது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, like you know, if you already understood this chapter from some other source, just ஒரு review இல்லைன்னா practice மாதிரி நீங்க go through பண்ண மாதிரி இருந்தா that is also fine. ஓகேவா? ஸோ பாருங்க, ஸோ we'll start with a question. இது நமக்கு 1995ல வந்தது. ஏன்னா நீங்க NCERT புக் பார்த்தா அங்க ஒரு ஸ்மால் பேராகிராஃப் மாதிரி we will talk about this dimensions ஓட கான்செப்ட். ஓகேவா? ஸோ பட் டைமென்ஷன்ஸ் பற்றி நமக்கு டீட்டெயிலில் ஃபிசிக்ஸில் வரும். பாருங்க, வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஆர் த சேம் ஆஸ் தட் ஆஃப். இதெல்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வரும். ஸோ ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் இட்? ஃபோர்ஸ் பை ஏரியா தானா? ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ml(T ⁻−2). இதெல்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வரும். கெமிஸ்ட்ரியில் அவ்வளோவா நமக்கு டீப்பாக வராது. பட் ஏரியான்னு சொன்னால் L², டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஏரியாவில் L². ஓகேவா? பாருங்க, ஃபைனல் வரும் ml(⁻−1 T ⁻−2). ஏன்னா நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும் போது வில் புட் திஸ் வித் இன் த பிராக்கெட். ஓகேவா? அதுதான் ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா. பட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸில் விச் ஆஃப் தெம் இஸ் கோயிங் டு ஹேவ் த சேம் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஆப்ஷன் ஒன்று நம்ம செக் பண்ணலாம். ஃபோர்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொன்னா என்ன? ஃபோர்ஸ் ml(T ⁻−2) பை வால்யூம். கண்டிப்பாக என்ன? தட் will not be same as a pressure. என்ன ப்ரெஷர்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை ஏரியா வருது. பாருங்க, ஆக்சுவலாக என்ன வரும்? ஆப்ஷன் ஏவோட டைமென்ஷனல் ஃபார்முலா ml(⁻−2 T ⁻−2) வரும். என்ன இங்கே நீங்கள் ஒரு L கேன்சல் பண்ணால் L² டினாமினேட்டரில் ரிமைனிங்காக இருக்கும். அது நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனால் L⁻−2 ஆகிடும். ஸோ கண்டிப்பாக என்ன? ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க, ஆப்ஷன் பில என்ன இருக்கு? வாட் இஸ் தேர்? எனர்ஜி பர் வால்யூம். எனர்ஜின்னு சொன்னா வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா? எனர்ஜி ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் ரெண்டுத்துக்கும் ஒரே டைமென்ஷனல் ஃபார்முலா ml² T ⁻−2 டிவைட் பை வாட்? யூனிட் வால்யூம் அப்படின்னு சொன்னா L³ போடணும். என்ன வருது பாருங்க, ml(⁻−1). இது என்னது? இட் இஸ் சேம் ஆஸ் வாட்? அவர் ப்ரெஷர். அப்போ உடனே என்ன? வாட் இஸ் த ஆன்சர்? வி ஹேவ் டு கன்க்ளூட் ஆப்ஷன் பி தானே. பாருங்க, ஆக்சுவலாக நம்ம ஆப்ஷன் சி அண்ட் டி செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரியல் எக்ஸாமில் உட்காந்தா யூ டோன்ட் ஹேவ் டு செக் இட். பட் இங்கே பாருங்க, ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் ml(T ⁻−2). எனர்ஜின்னு சொன்னா என்ன? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் திங்ஸ் தான். ml² T ⁻−2. ஓகேவா? அந்த மாதிரி. பட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணால் நமக்கு அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. ஈவன் இஃப் தேர் இஸ் அ கொஸ்டின், ரைட், நீங்கள் ஃபிசிக்ஸோட நாலேஜ் பேஸ் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது அப்படிதான், ரிலேட்டிங் டு வாட்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட ரிலேட்டட் கொஸ்டின். திஸ் இஸ் ஆல்சோ ஓவர்லேப்பிங் ஏரியான்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸில் உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சாப்டரில் வரும் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதெல்லாம் given the numbers 161 cm, 0.161 cm and 0.0161 cm. இதில் நான் the number of significant figures of the three என்ன பாருங்க, 161 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா சி ஒரு என்னது? திஸ் இஸ் ஹேவிங், இதுக்குள்ள என்ன இருக்கா? ஆல் ஆர் வாட்? நான் ஜீரோ தானா? 1 ஆகட்டும் 6 ஆகட்டும் 1 ஆல் ஆர் நான் ஜீரோ. ஸோ இதில் என்ன? வி வில் ஹேவ் வாட்? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அடுத்து பாருங்க, 0.161. இதில் 1 ஆகட்டும் 6 ஆகட்டும் 1 ஆகட்டும் எல்லாம் என்ன? நான் ஜீரோ. அதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் வர ஜீரோஸ் என்ன தெரியுமா? ஆல் த ஜீரோஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் அ நான் ஜீரோ டிஜிட்ஸ். அதெல்லாம் என்ன? சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இங்கே நம்ம என்ன? இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோஸ் என்ன? சிக்னிஃபிகண்ட் கிடையாது.
ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன 3 சிக்னிஃபிகண்ட் தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் 0.0161 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னேன்னா 1 ஆகட்டும் 6 ஆகட்டும் இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் நான் ஜீரோ டிஜிட்ஸ். இங்கேயும் அப்படி தானே, லெஃப்ட் சைடில் வர ஜீரோஸ் எல்லாம் என்ன சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஸோ அப்போது என்ன அதுக்கும் 3 சிக்னிஃபிகண்ட் தான். ஏன்னா இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இஃப் தேர் கிவிங் கொஷன்ஸ் சொன்னால் ஸ்ட்ரெயிட் அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். இதில் நம்ம அவ்வளோவா காம்ப்ளிகேட்டட் கொஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ரூல்ஸ் மட்டும் நம்ம கோ த்ரூ பண்ணால் வீல் பி ஏபிள் டு சால்வ் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷன்ஸ். பாருங்கள், இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் என்ன வரும்? 161 சென்டிமீட்டர் ஆகட்டும், 0.161 சென்டிமீட்டர் ஆகட்டும், அந்த மாதிரி 0.0161 சென்டிமீட்டர் எல்லாத்துக்கும் என்ன சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்னது? இட் வில் பி வாட் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன தெரியுமா? இது கொஞ்சம் மிஸ்லீடிங் கொஸ்டின் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இங்க என்ன, வாட் இஸ் த கொஸ்டின்? ஈக்குவல் மாசஸ் ஆஃப் H2O2 and methane. ஸோ சப்போஸ் நம்ம ஒரு m கிராம்ஸ் அப்படின்னு எடுத்தா ஆல் ஆஃப் them are having equal masses have been taken in a container of volume V. ஒரு கண்டெய்னர் குள்ள நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? டெம்பரேச்சர் 27 and identical conditions. The ratio of the volumes of the gases என்னன்னு கேட்குறாங்க. See, நம்ம யூஸ்வலி கேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும்? கேஸ் will occupy the entire available volume. அப்படி தானா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த திங் வில் ஹவ் டு சே தட் H2 will occupy the, ஏன்னா கேஸோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, இட் will occupy the available total available volume. அதனால H2 will occupy the entire volume of the container. அந்த மாதிரி O2 will occupy the entire volume. ஈவன் மீத்தேனோட ஃபார்முலா என்ன? CH4. அதையும் அப்படிதான், இட் will occupy the entire volume. பட் மறுபடியும் எதுக்காக why they are asking ratio of the volumes of the gas ன்னு சொல்லிட்டு? ஏன்னா பிகாஸ் அதுக்காக தான் I said this is a misleading ன்னு சொல்லிட்டு. இது என்ன தெரியுமா? this is a question based on the Avogadro's law. Identical conditions நம்ம எடுத்தேன்னா the volume of the gas is directly proportional to number of moles. நீங்க பாருங்க, H2 ஓட மோலார் மாஸ் எவ்வளோ? 2 grams. O2 எவ்வளோ? 32 grams. மீத்தேன் எவ்வளோ? 16 grams. number of moles of H2 சொன்னா எவ்வளோ? m/2. number of moles of O2 சொன்னா எவ்வளோ? m/32. number of moles of methane சொன்னா எவ்வளோ? m/16. ஒன்றும் இல்லை, given mass by molar mass தானா? இப்போ வால்யூம் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸில் வால்யூம் ரேஷியோ, வால்யூம் ஆக்குபைட் பை H2 O2 அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? த மோல்ஸ் ரேஷியோ m by number of moles of ஹைட்ரோஜனோட m/2, ஆக்சிஜனோட m/32. இதில் நமக்கு m கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கா 1/2:1/32:1/16. ஏன்னா ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரேஷியோஸ் என்ன தெரியுமா? இப்போ A:B:C இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதோட வேல்யூ என்ன? சேம் ஆஸ் வாட்? 2A:2B:2C. ஏன்னா நம்ம ஒரு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா அந்த ரேஷியோ மாறாது, ரேஷியோ வில் பி சேம். இங்கே இந்த ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, வேற எவர் யூ ஹாவ் தீஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், ரைட்? ஒரு ஃப்ராக்ஷனல் ரேஷியோ நம்ம ஹோல் நம்பர் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா we have to multiply with a suitable number. இங்க என்ன, வாட் இஸ் த நம்பர்? அந்த ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2, 32 and 16. எல்சிஎம் எவ்வளோ? 32 தானா? ஸோ அப்படி நீங்கள் 32 வச்சு மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ 32 into 1/2 is to 32 is to 1. 32 ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த எல்சிஎம் டினாமினேட்டரோட எல்சிஎம் எடுத்துட்டு we have to multiply. ஸோ அந்த ரேஷியோட வேல்யூ மாறாது. ஏன்னா A:B:C சொன்னா அதோட வேல்யூ இஸ் சேம் ஆஸ் வாட்? 2A:2B:2C. ஸோ பாருங்க என்ன வருது? ஹைட்ரோஜனோட வால்யூம், மீத்தேன் வால்யூம், ரேஷியோ என்ன வரும்? 2 16:2. இது எவ்வளோ? 1. 16 2s. ஸோ எதுக்காக why we said this is a misleading question அப்படின்னு சொல்லிட்டு? பிகாஸ் நீங்கள் அந்த கொஷன் படித்து பார்த்தா வீல் கேட்ட கொஞ்சம் அந்த வேர்டிங்கில் கொஞ்சம் அப்படி மிஸ்லீட் ஆகிறதுக்கு there is a chance. பட் என்ன, வாட் இஸ் த கொஷன்? திஸ் இஸ் த கொஷன் பேஸ்ட் ஆன் தி அவகாட்ரோஸ் லா. அடுத்த கொஷன் பாருங்க, இது நமக்கு 2008 வந்தது. வாட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் measure at 0 degrees and 1 atm is needed to burn complete combustion of 1 liter of propane gas measure under the same conditions. இங்க பாருங்க, இது என்ன தெரியுமா? this is a question based on the Gay-Lussac's law of combining volumes.
என்னது when gas are combining, right, they'll combine in a whole number ratio. அந்த மாதிரி the product gas also will be in the whole number ratio. அதுதானா the ratio of the volumes of the gases they combine, அந்த மாதிரி the ratio of the volumes of the gases formed, என்ன it will be in the whole number ratio. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அதுக்கு என்ன தெரியுமா, we should first write down what is the balanced equation. இங்க பாருங்க, ப்ரோபேனோட complete combustion அப்படின்னு சொன்னா என்ன வரும், we'll get what, CO2 and water vapor தானா. இந்த பக்கம் 3 கார்பன், ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ண 3 கார்பன்ஸ் இருக்கா, அதனால 3 CO2, 8 ஹைட்ரோஜன்ஸ், அதனால 4H2. இப்போ பாருங்க ஆக்சிஜன் கவுண்ட் எவ்வளோ, 3 2s are 6 + 4 எவ்வளோ 10 வருது. ஸோ அதுக்காக நம்ம 5 போடணும். ஸோ இதுலேருந்து வந்த வாட் இஸ் த கன்க்ளூஷன், 1 வால்யூம் ஆஃப் ப்ரோபேன் நம்ம எடுத்தா இட் வில் கம்பைன் வித் வாட் 5 வால்யூம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதுலேருந்து நமக்கு என்ன வரும், 3 வால்யூம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 4 வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் வரும். ஸோ இப்போ 1 லிட்டர் ஆஃப் ப்ரோபேன் சொன்னால் அதுக்காக என்ன, வில் ரிக்வயர் வாட் 5 liters ஆஃப் வாட்டர் நமக்கு தேவைப்படும். அவ்வளோதான், ஜஸ்ட் கேலூசெக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ் பேஸ் பண்ணி we can answer this question. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது 1996ல வந்தது. 0.24 grams of volatile gas upon vaporization gives 45 ml of the vapor at NTP. ஓகேவா. ஸோ மாஸ் ஆஃப் தி கேஸ் எவ்வளவு, 0.24 grams. வால்யூம் அப்படின்னு சொன்னா 45 ml. ஓகேவா, NTP கண்டிஷன்ஸ்ல. What will be the vapor density of the substance given that the density of hydrogen is what, 0.089 gram per liter. இது என்ன தெரியுமா, இதுவும் அப்படிதான் NTP கண்டிஷன்ஸ்ல. See, vapor density அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு திடீர்னு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். என்ன, what is it, vapor density is equal to what, molecular weight of the substance by 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிலேஷன் கரெக்ட் தான். பட் இங்க என்ன தெரியுமா, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. இது என்னது, this is a question based on the definition of the vapor density. vapor density எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம், see value wise பாத்தீங்கன்னா it will come to be like what, molecular weight by 2 வரும். vapor density ன்னு சொன்னா under identical conditions the density of the gas or vapor divided by density of H2, அதுதான் vapor density. நீங்க பாருங்க density ன்னு சொன்னா mass by volume. ஏன்னா density of hydrogen எப்படி இருக்கு பாருங்க, கிராம் per liter இருக்கு. ஸோ அதனால we'll convert this into what, liter. 45 ml ன்னு சொன்னா என்ன, 45 into 10 power minus 3 liter. So density of the gas ன்னு சொன்னா எவ்வளவு வரும், 0.24 gram by 45 into 10 power minus 3 liter. Divide by density of hydrogen எவ்வளவு, அவ்வளவுதான். இது என்ன தெரியுமா, இட்ஸ் a straight question based on the vapor density ஓட definition பேஸ் பண்ணி கொஸ்டின். நான் ஒரு கேஸ் ஆகட்டும் வேப்பர் ஆகட்டும், அதுக்காக வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலா எப்படி, it is what, the density of the gas or vapor at the same conditions. hydrogen ஓட density எந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல இங்க என்னது, those conditions are NTP conditions. density of the gas or vapor by density of the hydrogen. பாருங்க என்ன வரும், 0.24 இந்த 10 power minus 3 மேல போயிடும். denominator level இருக்கு பாருங்க, 0.089 into 45. இந்த கிராம் per liter கேன்சல் ஆயிடும். ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, வாட் இஸ் திஸ், 240 by, இதை நம்ம டெசிமல் பிளேஸ் அட்ஜஸ்ட் பண்ண என்ன வரும், 0.89 into 4.5. see இதை நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ண தேவையில்லை. 4.5 into 0.89. ஏன்னா நீங்க 4.5 into 1 சொன்னா 4.5 வரும். ஸோ கண்டிப்பா என்ன 4.5 into 0.89 சொன்னா இல்ல, it will be what, less than 4.5. கண்டிப்பா it will be less than 4.5. ஸோ சப்போஸ் இங்க பாருங்க, நீங்க ஒரு ஏன்னா இது நம்ம லாஸ்ட் டெசிமல் பிளேஸ் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண போறது கிடையாது. இது என்னது, we are going to do the approximation and get the answer. see 240 by எக்ஸாக்டா 4 இருக்கா, அப்ப என்ன வரும், 60 வரும். கரெக்டா இல்லையா. ஸோ இது பார்த்தா 4.5 into 0.89 சொன்னா மேபி இட் வில் பி என்னது அரௌண்ட் 4 மாதிரி இருக்கலாம். ஸோ கண்டிப்பா என்னது ஆன்சர் வில் பி சம்வேர் இன் த ரேஞ்ச் ஆஃப் 60ல இருக்கும். கண்டிப்பா 90 அந்த மாதிரி போக முடியாது, 95 அந்த மாதிரி 5.93 வராது. ஓகேவா.
ஸோ அந்த மாதிரி என்னன்னா we can get the answer without even doing up to last decimal place வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணாமல் we can get the answer. இல்லைன்னா உட்காந்து we can solve also. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு we can further divide அப்படி நம்ம பண்ணலாம். பட் see இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் பண்ணி when you are able to get the answer quickly right அப்போ தான் நமக்கு டைம் சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ வேறெவர் நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் we should always, ஸோ இது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும் எப்படி how do you do the approximations அதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் கண்டிப்பாக என்ன இந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணிட்டு பிகாஸ் யூஸ்வலி நமக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be quite டிஸ்டன்ஸாக இருக்கும். லைக் they will not be very very close by கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் நம்ம எடுத்துட்டு we can quickly conclude the answers. ஓகேவா? இதுதான். ஸோ இது என்னது, this is a question based on the original definition of the vapor density. அந்த மாதிரி vapor density and molecular weight or molecular mass relation என்ன, vapor density is what, molecular weight or molecular mass by 2. அடுத்த question பாருங்க, இது நமக்கு 1990ல வந்தது. The molecular weight of O2, SO2 are what, 32 and 64. அது நமக்கு தெரியும். At 50 degrees Celsius and 150 millimeter mercury pressure, 1 liter of O2 contains n molecules. ஓகேவா? ஸோ 1 liter நம்ம எடுத்தா என்ன, அதுக்குள்ள என்ன we are having what, n molecules இருக்கு. The number of molecules in 2 liters of SO2 under the same temperature pressure conditions. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது, for any gas அது SO2 இருக்கலாம், O2 இருக்கலாம், H2 இருக்கலாம், whatever it is, identical conditions of temperature pressure enna, the volume occupied of the glass depend upon what, number of moles. Enna 1 liter of a gas is having what, n molecules. So 2 liters and a gas oda nature mele depend agadu, it can be any gas. 2 liters and it will be containing what, 2n molecules. And what is the relation? Volume of the gas is directly proportional to what, number of moles. And the mother it is also directly proportional to what, number of molecules. So 1 liter kulla we are having n molecules. Appo 2 liter kulla we will be having what, double dana. So உடனே நம்ம பெரிய calculation ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான் ஆன்சர். அந்த மாதிரி 3 liters சொன்னா it will be what, 3n molecules வரும். 5 liters சொன்னா 5n molecules அப்படி. ஓகேவா? ஸோ இதென்ன, this is independent of the gas ஓட nature. அது அந்த gas என்ன, it can be hydrogen gas, it can be oxygen gas, any gas. Volume is directly proportional to what, number of moles. அந்த மாதிரி it is also proportional to what, number of molecules. அவ்வளவுதான். அடுத்த question பாருங்க. What is the weight of oxygen required for the complete combustion of 2.8 kg of ethylene? இதென்ன, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும், அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸ்டாய்கியோமெட்ரிக் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இத்திலீன் சொன்னா என்ன, C2H4 தானா, ஈத்தீன் அப்படின்னு சொல்லலாம். கம்பஷன், ஏன்னா கம்பஷன் சொன்னா என்ன வரும், ஹைட்ரோ கார்பன்ஸ் கம்பஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி வாட்டர் வேப்பர், 2 கார்பன்ஸ், அதனால 2 வரும், 4 ஹைட்ரோஜன்ஸ். ஆக்சிஜன் பாருங்க, 2 2s are 4, 6 வருது, அதுக்காக we should put a 3 here. அவ்வளவுதான், பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், 1 mole of this ethylene, and it will combine with what, exactly 3 moles of oxygen. அது நம்ம மாஸ் பேசிஸ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா 1 mole of ethylene, ethylene மோலார் மாஸ் எவ்வளோ, 28. So 28 grams of ethylene காக என்ன, will require what, 3 moles of oxygen. ஆக்சிஜனோட மோலார் மாஸ் எவ்வளோ, 32 96 grams நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்ல போறோம், ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு சொல்ல போறோம். இது தட் இஸ் வாட் வி கால் ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோ. அதுதானா? அவங்க என்ன கேட்குறாங்க, 2.8 kg ஆஃப் இத்திலீனுக்காக வாட் இஸ் ஆக்சிஜன் ரிக்வயர்டிங்க. பாருங்க, ஏன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் அனாலிசிஸ்ல நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ண போறது, அந்த ரேஷியோ பேசிஸ்ல தானா, ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 28 கிராம்ஸ்க்காக நமக்கு எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இருக்கா, 96 grams.
2.8 kgக்காக நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அவ்வளவுதான். ஸோ ப்ரொபோர்ஷன் சொன்னா 2.8 kg by is equal to what? X by அந்த பக்கம் இந்த பக்கம் கிராம் கிராம் கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஏன்னா நம்ம அந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் அமௌண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொபோர்ஷன் ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? எக்ஸ், ஏன்னா இது நம்ம 96 இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. ஸோ வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 2.8 இன்டூ 96 by 28 வரும். 2.8 ones 2.8 tens தானா? இது என்னது? இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த கேஜிஸ்ல. 96 by 10 சொன்னா 9.6 kg. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் தி ஸ்டாய்கியோமெட்ரிக் அனாலிசிஸ். இந்த பேலன்ஸ்ட் அமௌண்ட்ஸ் நம்ம வந்ததுக்கு அப்புறம் ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி we can solve these kind of questions. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன? இது 2007ல வந்தது. இட்ஸ் a question based on the weighted average atomic mass formula. ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான். எலிமெண்ட் X ஓட ஐசோடோபிக் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் நம்பர் 200 அவைலபிலிட்டி அபுண்டன்ஸ் எவ்வளோ? 90%. 199 எவ்வளோ? அபுண்டன்ஸ் 8%. 202 எவ்வளோ? 2%. weighted average atomic mass calculate பண்ணோம். என்ன? what is it? the atomic mass of isotope with a 90% abundance. எல்லாத்துக்கும் weighted average 199, abundance எவ்வளோ percentage? 8%. 202 abundance எவ்வளோ? என்ன? ஒரு ஐசோடோப்போட atomic mass multiplied by what? the fractional abundance ன்னு சொல்லுவோம். என்ன? percentage by 100 அப்படின்னு போட்டால் என்ன நமக்கு அதுலேருந்து the weighted average atomic mass வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் அப்ரோச் தான். என்ன? வாட் இஸ் த திங் பாருங்க. எல்லாத்துக்கும் சேம் காமன் டினாமினேட்டர் 100. இது எவ்வளோ? 200 into 90 சொன்னால் 18,000 ப்ளஸ் இங்கே பாருங்க 199 into 8 எவ்வளவு? 9 8s are 72, 7. அதுக்கப்புறம் மறுபடியும் 9 8s are what? 72 plus 7 போட்டால் 9 ஆகிடும். 8 1s are 8. ஸோ 1592. 202 into 2 சொன்னால் 404. ஸோ எவ்வளோ வருது பாருங்க. வாட் இஸ் த திங்? 119,000. அதுக்கப்புறம் 996. ஸோ 199.96 அப்படின்னு வருது. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா பேசிஸ் தான். நான் 199.96 சொன்னேன்னா அப்ராக்சிமேட்டா எங்கள் ஆன்சர்ஸ் பார்த்தோன்னா they are not giving us the decimal கொடுக்கல, they are giving us the rounded off number. ஏன்னா 199.96 ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன வரும்? 200 தானா? அப்படி ஜஸ்ட் அந்த ஃபார்முலா தான். என்ன? வாட் இஸ் இட்? ஒரு ஐசோடோப்போட அட்டாமிக் மாஸ் இன்டூ தி fractional abundance, அதோட சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். சம்மேஷன். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேம் ரிப்பீட். இது நம்ம 1990ல வந்தது. போரான் ஹேஸ் 2 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அந்த weighted average இதில். ஏன்னா அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ போரான் 10 and போரான் 11 பர்சன்டேஜ் அபுண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி ஆவரேஜ். ஆவரேஜ்னு சொன்னா வரும். சேம் கான்செப்ட் தானா? 10 into எவ்வளோ? ஃப்ராக்ஷனல். இதோட ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ் சொன்னால் 19 by 100 வரும். ப்ளஸ் 11 into ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ் சொன்னால் எவ்வளோ? 81 by 100. ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் 100. 190 ப்ளஸ் இது எவ்வளோ பாருங்க? ஸோ என்ன வருது? வாட் இஸ் த திங்? 1. ஸோ 1081 by 100 வருது. ஸோ விச் இஸ் வாட்? 10.81 தானா? அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன? ஒரு டெசிமல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ண இட் வில் பி வாட்? என்ன? 1 is less than 5 right அப்படியே நம்ம ட்ராப் பண்ண மாதிரி ரவுண்ட் ஆஃப்ல. ஓகேவா? ஸோ பாருங்க என்ன? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? 10.8. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு நீட் 2020ல வந்தது.
which one of the following has the maximum number of atoms? எங்க நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு அட்டாமிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்தா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா இட் வில் பி வாட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை அவகாட்ரோ நம்பர் தானா. ஸோ ஒரு இதுக்கு என்ன தெரியுமா, வில் ட்ரை டு கால்குலேட். இப்போ ஆப்ஷனே நீங்கள் எடுங்க, 1 கிராம் ஆஃப் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு சொன்னா த கிவன் மாஸ் பை கிராம் அட்டாமிக் மாஸ் 1/108 இன்டூ அவகாட்ரோ நம்பர். இதுதான் திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த மாதிரி ஆப்ஷன் பியில் பாருங்க, 1 கிராம் ஆஃப் மெக்னீஷியம், மெக்னீஷியம் அட்டாமிக் மாஸ் 24. ஸோ 1/24 இன்டூ அவகாட்ரோ நம்பர். ஆப்ஷன் சி பாருங்க, 1 கிராம் ஆஃப் O2 கிராம் வச்சுக்கோங்க. என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் சொன்னா கிவன் மாஸ் பை கிராம் அட்டாமிக் மாஸ். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனோட 16 தான், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனோட 16 தான். ஓகேவா. ஆப்ஷன் டி 1 கிராம் ஆஃப் லித்தியம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பை கிராம் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 7. இப்போ பாருங்க இந்த இதில் விச் இஸ் த மேக்ஸிமம் நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணால் யூ கேன் ஈஸிலி டெல் தி ஆன்சர். NA பை NA சொன்னால் அவகாட்ரோ நம்பர், அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ எவ்வளோ 6.022 இன்டூ 10^23. ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, கம்பேர் பண்ணால் நமக்கு ஆன்சர் எடுக்குது. இது எவ்வளோ NA பை 108, NA பை 24, NA பை 16, NA பை 7. எங்கே நமக்கு அந்த டினாமினேட்டர் லீஸ்டாக இருக்கோ அதுதான மேக்ஸிமம் வேல்யூ இருக்க போகிறது. ஸோ பாருங்க என்ன வாட் இஸ் த இதுதான மேக்ஸிமம், ஏன்னா அங்கே தான் நமக்கு டினாமினேட்டர் லீஸ்ட் வேல்யூ 7. மற்ற இதில் பாருங்க டினாமினேட்டர் 16 வருது, இல்லைன்னா 24 வருது, இல்லைன்னா 108. ஸோ எங்கே நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் த 1 கிராம் ஆஃப் லித்தியம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நமக்கு 2018 வந்தது. இன் விச் கேஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சொன்னேன்னு தெரியுமா, இட் வில் பி வாட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர். மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ்க்காக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சொன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர். இங்கே அப்படிதான் ஒன்று நம்ம பார்க்கணும். 18 ml ஆஃப் வாட்டர், ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி நம்ம நார்மல் வேல்யூ எடுத்தா 1 கிராம் per ml தானா. ஸோ 18 ml சொன்னால் எவ்வளவு 18 கிராம்ஸ், ஏன்னா டென்சிட்டி 1 கிராம் per ml. அப்போ 18 ml மாஸ் எவ்வளோ வரும் 18 கிராம்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா கிவன் மாஸ் பை வாட்டரோட மோலர் மாஸ் எவ்வளோ 18 கிராம்ஸ். ஸோ 18/18 அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அது எவ்வளோ வருது 1 இன்டூ அவகாட்ரோ நம்பர் வருது. அப்புறம் ஆப்ஷன் பி பாருங்க, 0.18 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ என்ன வரும் 0.18/18. இது எவ்வளோ, இது வாட் 10^-2 இன்டூ அவகாட்ரோ நம்பர். 0.18/18 சொன்னா 10^-2 தானா. ஆப்ஷன் சி பாருங்க, 0.00224 லிட்டர் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் at 1 atm and 273 Kelvin. ஏன்னா 1 atm 273 Kelvin மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். மோலார் வால்யூம் சொன்னா the volume occupied 1 mole. அது எவ்வளவு, it will be what 22.4 liters. ஓகேவா. ஸோ STP கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம எடுத்தா என்ன, வாட் இஸ் த திங் 0.00224 லிட்டர். அதுக்குள்ள வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.00224 by 22.4. the given volume by molar volume அப்படிதானா. ஸோ given mass by molar mass போட்டாலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். அந்த மாதிரி given volume by molar volume போட்டானா அதுலேருந்து நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். இது எவ்வளோ பாருங்க, இங்கே என்னது இந்த ஃப்ராக்ஷன் நம்ம இது பண்ணுறதுக்கு we'll have to adjust the decimal place. பாருங்க 4 இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் 10^-4 ஆகிடும் பாருங்க. ஸோ இது எவ்வளோ 10^-4 இன்டூ அவகாட்ரோ நம்பர். ஆப்ஷன் டி நம்ம அவ்வளோ கால்குலேட் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக அவங்களே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 10^-3 மோல்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன 10^-3 இன்டூ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சொன்னால் இன்டூ அவகாட்ரோ நம்பர் தானா. ஸோ இப்போ இந்த இருக்கிறதுல where do we have the number of molecules of water maximum அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்க
இங்கே தான் நமக்கு மேக்ஸிமம் வரும் 1 into அவகாட்ரோ நம்பர். மற்ற இதில் பாருங்கள் ஆப்ஷன் பி என்ன 10 power minus 2 into அவகாட்ரோ நம்பர் கம்மி. ஆப்ஷன் சியில் பாருங்கள் 10 power minus 4 into அவகாட்ரோ நம்பர் அங்கேயும் கம்மி தான். ஆப்ஷன் டியில் பாருங்கள் 10 power minus 3 into. ஸோ எங்கே நமக்கு ஜாஸ்தியாக வருது இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது நமக்கு 2016 வந்தது. Suppose the elements x and y combine to form two compounds xy2 and x3y2. ஓகேவா? When 0.1 mole of xy2 weighs 10 grams. இங்க பாருங்க, நீங்க 0.1 mole of xy2 எடுத்தா அதோட weight எவ்வளவு 10 grams அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 0.05 mole of x3y2 எவ்வளவு, what is the weight of that 9 grams அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து the atomic weights of x and y எவ்வளவு என்ன, we have to calculate what is the atomic weights of x and y. எப்படி தெரியுமா? 0.1 mole of xy2 குள்ள என்ன will have 0.1 mole of x இருக்கும், y என்ன டபுள் என்ன y2 இருக்கு பாருங்க. ஸோ இதுல என்ன will have what 0.1 moles of x 2 into 0.1 0.2 moles of y இருக்கும். அந்த மாதிரி 0.05 mole of x3y2 சொன்னா அதுக்குள்ள என்ன தெரியுமா 3 into 0.05 moles அதே போல 0.15 x இருக்கும். 2 into 0.05 அதே போல 0.1 moles of y இருக்கும். இப்போ நம்ம பண்ண போறது என்ன தெரியுமா, என்ன we have to calculate, finally we have to calculate the atomic weights of x and y தானா. suppose atomic weight of x நம்ம x னு வெச்சுக்கலாம், y நம்ம y னு வெச்சுக்கலாம். இங்க பாருங்க 0.1 mole of x னு சொன்னா 0.1 into x, 0.2 mole of y னு சொன்னா அது ரெண்டு சேர்த்து ஆட் பண்ண என்ன வருது, அப்படிதானா? அந்த நம்ம எடுத்த சாம்பிளுக்குள்ள என்ன 0.1 mole of x இருக்கா, அப்போ அதோட மாசம் சொன்னா 0.1 into atomic weight of x, 0.2 mole of y இருக்கா, அப்போ என்னது 0.2 into atomic weight of y, ரெண்டு சேர்த்து ஆட் பண்ண என்னது 10 grams. அந்த மாதிரி இங்க பாருங்க செகண்ட் கேஸ்ல என்ன 0.15 into x plus 0.1 into y அதே எவ்வளவு 9 grams வருது. இப்போ நம்ம கையில் என்ன ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கா, அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் அப்படியே நம்ம சால்வ் பண்ண என்ன we'll get what is the value of x and y. அந்த x and y தான் என்னது atomic weight of x and atomic weight of y. x and y நம்ம கால்குலேட் பண்ண என்ன we'll get what is the atomic weight of x and atomic weight of y. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜஸ்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். எப்படி என்ட்ரி பண்ணல பாருங்க, இது நம்ம ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 அப்படி வச்சுக்கலாம். என்ன தெரியுமா ஈக்குவேஷன் 2 ஏன்னா இங்க 0.2 into y வருது, இங்க 0.1 into y. ஈக்குவேஷன் 2 நீங்க அப்படியே 2 வச்சு மல்டிப்ளை பண்ண ரெண்டு பக்கம் என்ன வரும் 2 into 0.15 எவ்வளவு 0.3x, 2 into 0.1 சொன்னா 0.2y is equal to what 2 9s are what 18. இது நீங்க ஈக்குவேஷன் 3 ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் 3ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ என்ன பாருங்க 0.3x minus 0.1 எவ்வளவு 0.2x, 0.2y minus 0.2y அது y வராது, y கேன்சல் ஆகி போயிடும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம ஆக்சுவலா இந்த மல்டிப்ளிகேஷனை பண்றது. ரைட் சைட்ல பாருங்க 18 இருக்கா 10 இருக்கா, ஸோ 18 minus 10 சொல்ல 8. ஸோ x will be what 8 gram by 0.2 எவ்வளவு what is this 40 grams வருது. ஏன்னா இது வச்சு நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்ணலாம். y ஓட வேல்யூ நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல பாருங்க atomic weights of x and y அப்படி கேக்குறாங்க. சோ x ஓட வேல்யூ நமக்கு வந்தது எவ்வளவு 40. அப்ப உடனே என்ன we can say ஆன்சர் A. அப்ப உடனே என்ன we can say what is the answer. அப்படி நம்ம பண்ண என்ன தெரியுமா we will be able to save some time, கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். we don't have to calculate the next step. and அப்படி பண்ணதானா we will be able to get the advantage of the others. இல்ல நம்ம y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும் அப்படினு சொன்னா அப்படியே இந்த x வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஓட வேல்யூ என்ன 40 சோ 0.1 into 40 4 plus 0.2y எவ்வளவு 10 grams. சோ 0.2y நீங்க அந்த 4 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆயிடும். 10 minus 4 எவ்வளவு 6. சோ y எவ்வளவு பாருங்க 6 gram by 0.2 எவ்வளவு, ஏன்னா x ஓட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனா y வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 2015ல வந்தது. if Avogadro number Na is changed from
and Avogadro number, what is the value? 6.022 into 10 power 23 per mole. And 1 mole. Avogadro number definition and 1 mole. We will take it like what? 6.022 into 10 power 23 particles. That's atoms, it can be molecules, it can be ions. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த Avogadro number definition change பண்றாங்க. 6.022 in 10 power 23 ல இருந்து 6.022 in 10 power 20 அப்படி பண்றாங்க. This would be changing what? அந்த மாதிரி நம்ம Avogadro நம்பரோட டெஃபினிஷன் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? 1 mole குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் கவுண்ட் நார்மலா என்ன 1 mole ன்னு சொன்னா எவ்வளவு? 6.022 into 10 power 23. அதுக்கு பதிலா இப்ப புதுசா என்ன வரும்? 6.022 into 10 power 20 particles தான் வரும். This is the new definition. அப்படி நம்ம எடுத்தா இங்க பாருங்க எது சேஞ்ச் ஆகும்? ஆப்ஷன் ஏல பண்ணுங்க, mass of 1 mole of carbon. ஏன்னா mass of 1 mole of carbon சொன்னா இதுக்கு முன்னாடி என்ன we take ஒரு கார்பன் ஆட்டம் mass multiplied by what? 6.022 in 10 power 23. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி என்ன mass of a carbon atom multiplied by what? அது நம்ம முன்னாடி ஒரிஜினல். இப்போ இந்த டெஃபினிஷன் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? டெஃபினிஷன் சேஞ்ச் பண்றதுனால என்ன, what is the thing we will say? Mass of carbon atom into 10 power 20 தான் நம்ம பண்ண போறோம். புரியுதா? அந்த டெஃபினிஷன் சேஞ்ச் பண்றதுனால என்ன will do what? 6.022 in 10 power 23. அதனால கண்டிப்பா என்ன mass of 1 mole of carbon வேல்யூ என்ன சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? வேணும்னா we can analyze the others. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். பாருங்க மற்ற ஆப்ஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க, the ratio of chemical species to each other in a balanced equation. என்ன ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி நடக்கும்? see suppose நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். என்ன what is it? C3H8 ஓட முன்னாடி ப்ராப்ளம் நம்ம பார்த்திருக்கோம், இந்த கம்பஷன் C3H8 கம்பஷன். அதுல என்ன what is the thing we said? Plus 5O2 gives rise to what? 3CO2 plus 4H2 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல the ratio of the chemical species என்ன தெரியுமா? அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 1 molecule of C3H8 will react with what? 5 molecules of O2. அந்த ரேஷியோ அப்படியே அதோட வேல்யூ மாறாது. நீங்க Avogadro நம்பர் டெஃபினிஷன் சேஞ்ச் பண்றதுனால இந்த ரேஷியோ ஆஃப் தி கெமிக்கல் ஸ்பீஷீஸ் கம்பைனிங் என்ன அது மாறாது. அந்த மாதிரி தி ரேஷியோ ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஈச் காம்பவுண்ட், ஏன்னா CO2ல என்ன ஒரு கார்பன் இருக்கும் 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கும், அந்த ரேஷியோ மாறாது. the definition of mass in units of grams, ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் த மாஸ் தானா, இது ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மாஸ். ஸோ கண்டிப்பா என்ன அந்த டெஃபினேஷன் ஆஃப் த கிராம் யூனிட் அதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ வெறும் என்ன வாட் இஸ் திங் தட் வில் சேஞ்ச்? மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா நம்ம Avogadro நம்பர் வச்சு தான் we are defining a mole. மோல்னு சொன்னா என்ன Avogadro நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Avogadro நம்பர் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணா என்ன கண்டிப்பா மாஸ் ஆஃப் திஸ் 1 mole ஆஃப் கார்பனோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். அப்படிதான். அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 2015ல வந்தது. the number of water molecules is maximum. ஏன்னா number of molecules இருக்கா, நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு இது சால்வ் பண்ணிருக்கோம். எப்படி what is it? number of molecules ன்னு சொன்னா என்ன, if you have number of moles of that substance into Avogadro number, அதுதான் number of molecules. ஆப்ஷன் ஏல பாருங்க, இந்த மாதிரி क्वेश्चंस என்ன தெரியுமா, ஒண்ணு நம்ம எடுத்து சால்வ் பண்ண மாதிரி வரும். ஆப்ஷன் ஏ பாருங்க 1.8 grams of water. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா given mass by வாட்டரோட மோலார் மாஸ் எவ்வளோ 18 grams தானா, given mass by molar mass 0.1 into Avogadro நம்பர் வருது. Avogadro நம்பர் சொன்னா என்ன, வாட் இஸ் Avogadro நம்பர்? 6.022 into 10 power 23. அப்புறம் ஆப்ஷன் பி ல பாருங்க, வாட் இஸ் இட்? 18 grams of water. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா given mass by molar mass, இது எவ்வளவு வருது? எக்ஸாக்ட் Avogadro நம்பர் வருது. ஆப்ஷன் சி பாருங்க 18 moles of water. ஓகேவா? சோ 18 moles of water ன்னு சொன்னா 18 into டேட்டா மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி ல பாருங்க 18 molecules of water. இதுல
ஆன்சருக்குள்ள என்ன தேர் சேயிங், ஆப்ஷனுக்குள்ள என்ன தேர் சேயிங், வெறும் 18 மாலிக்யூல்ஸ் தான் இருக்கா. இதை நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அவங்களே மாலிக்யூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, வாட் இஸ் த திங், எங்கே நமக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஜாஸ்தியாக வரும்? 18 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் தானா? ஏன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க 0.1 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர், ஆப்ஷன் பி பாருங்க அவகாட்ரோ நம்பர், அவகாட்ரோ நம்பர் சொன்னால் லார்ஜ் நம்பர். ஆப்ஷன் சியில் பாருங்க 18 டைம்ஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பர், இதுதான். ஆப்ஷன் டி நம்ம அந்த மற்ற ஆப்ஷன்ஸோட கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா வெறும் 18 மாலிக்யூல்ஸ் தான் இருக்கு. ஸோ என்ன, வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது என்னது 2015ல் வந்தது. ஓகே, ஸோ ஆக்சுவலி என்ன நினைக்கணும், திங்க் நம்ம யூஸ்வலி இந்த கிளாஸ் ரூம் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸில் என்ன, we'll have the direct interaction with the students, right? So when we are asking the students to solve the past year questions, அப்படியே அந்த ஒர்க் செஷன் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணும்போது என்ன, we'll ask the students to உட்காந்துட்டு we'll ask them to solve the past years. I think last year one of the student நினைக்கிறேன், அவங்களோட ஜென்யூன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன தெரியுமா சார், இந்த மாதிரி 2015 கேன்சல் இல்லை 2016 கேன்சல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களே எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு நம்ம அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தட் வாஸ் அ கொஸ்டின் ஆஸ்ட். ஏன்னா நம்ம பேசிக் ஐடியா என்ன, எதுக்காக we are solving past year questions to understand எந்த மாதிரி மாடல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இட்ஸ் நாட் லைக் நம்ம ஏதோ அந்த எக்ஸாக்ட்லி வாட் எவர் தி பாஸ்ட் இயர்ஸ் ஆத்தென்டிக்காக கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதுக்காக why we are solving the questions to get the idea of எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, எந்த மாதிரி மாடல்ஸ் வருது, அது தெரிஞ்சுக்கிறதாக. ஓகேவா? ஸோ அப்போ ஸோ ஐ ஹேட் எக்ஸ்பிளைன் டு ஹிம் தட் ஓகே, இதோட ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் எக்ஸ்பிளைன் டு ஹிம். ஓகே, பட் எனிவே பாருங்க, a mixture of gases contains H2 and O2 in the ratio of 1:4. W by W சொன்னா weight by weight, mass ratio. ஓகேவா? ஸோ mass ratio of H2 and O2 எவ்வளோ? 1:4 அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா? சப்போஸ் we take mass of hydrogen, சப்போஸ் நம்ம m அப்படின்னு எடுத்தா அதுக்கான கரஸ்பாண்டிங் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் தெரியுமா? 4 டைம்ஸ் வரும். வாட் இஸ் த மோலார் ரேஷியோ ஆஃப் த டூ கேசஸ் இன் த மிக்சர்? அந்த மிக்சருக்குள்ள வாட் இஸ் த மோலார் ரேஷியோ ஆஃப் த டூ கேசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோலார் ரேஷியோ சொன்னா ஒன்றும் இல்லை, we just have to find the number of moles. Number of moles of H2 எவ்வளோ? given mass by H2 ஓட மோலார் மாஸ் எவ்வளோ? 2 grams. Number of moles of O2 சொன்னா given mass 4m. மோலார் மாஸ் எவ்வளோ? ஆக்சிஜன் மோலார் மாஸ் எவ்வளோ? 32 grams. 4 1s are 4 8s. இப்போ என்னது, we have to find what is the ratio of the moles அப்படின்னு சொன்னா என்னது, number of moles of H2. பாருங்க என்ன, what is the thing, m/2 is to m/8. ஏற்கனவே நம்ம இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன தெரியுமா, this is coming like what, எப்படி வருது, 1/2 is to 1/8 மாதிரி வருது. இந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கிற ரேஷியோ நம்ம ஹோல் நம்பர்ல மாற்றணும் அப்படின்னு சொன்னா என்ன, எப்படி வருது பாருங்க, the number of moles ratio, அதுதான் நம்ம மோலார் ரேஷியோன்னு சொல்ல போறோம். what is it, 1/2 is to 1/8. இப்போ நீங்க டினாமினேட்டர் பாருங்க, டினாமினேட்டரோட எல்சிஎம் எடுத்துட்டு எல்சிஎம் சொன்னா 2 and 8 எல்சிஎம் 8 தானா, அதை வச்சு நீங்க ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 8 into 1/2 சொன்னா 4, 8 into 1/8 எவ்வளோ? 1. ஸோ பாருங்க, வாட் இஸ் த மோலார் ரேஷியோ, 4:1. ஒரு ஃப்ராக்ஷனல் இதில் இருக்கிற ரேஷியோ நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னு சொன்னா, டேக் தி டினாமினேட்டரோட எல்சிஎம் எடுத்துட்டு அந்த வேல்யூ வச்சு எல்லா அந்த ரேஷியோக்குள்ள இருக்கிற ஃப்ராக்ஷன் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், த ரேஷியோ வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு வாட், ஹோல் நம்பரை கன்வெர்ட் ஆகிடும். ஏற்கனவே நம்ம இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ராப்ளமில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன, நம்ம பேசிக் மேத்ஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி part 1 and we'll see in the part 2 video. ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் and keep doing well.